அண்ணி இப்போ உங்களுக்கு பரவாயில்ல? எப்படி பரவாயில்லாம இருக்கும்? எப்படி பரவாயில்லாம இருக்கும்? அப்படியே வண்டி அப்படியே ஃபோன் பேசிட்டே போய் ரோன்னு விட்டா அவ்வளோதான், வண்டியும் போச்சு. இவ தலையை பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு. அத்தை எனக்கு எதுவும் இல்லைங்க அத்தை, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அத்தை. என்ன சொல்லாதீங்க என்ன சொல்லாதீங்கன்னு நான் கேட்குறேன். தலையை பாரு எவ்வளோ பெரிய கட்டுன்னு. எத்தனை டைம் சொன்னேன் ஒழுங்கா போடி, ஹெல்மெட் போட்டு போடின்னு சொன்னால் கேட்குறியா நீ? எது சொன்னாலும் கேட்குறதில்ல. இப்போ பாரு எந்த நிலைமைக்கு வந்து நிற்கிதுன்னு. ஐயோ ஏமா இப்போ நீ அவங்கள போட்டு திட்டிகிட்டு இருக்க? திட்டாமல் அமைதியாக இருமா. நீ அவளுக்கு சப்போர்ட்டா? இரு அண்ணி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டா? அதெல்லாம் வேணாம்மா, பரவாயில்ல இருக்கட்டும், நான் அப்படியே சாப்பிட்டேன். சரி அண்ணி. நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்தா எனக்குமே ரொம்ப சோகமாக இருக்கு அண்ணி. எனக்கெல்லாம் எதுவும் இல்லைம்மா. என்ன அப்போ மட்டும் தலையில் சரியான அடிபட்டுருச்சு. இனிமேலாவது ஹெல்மெட் போட்டு போகணும். ஹெல்மெட் போட்டுட்டு போகாமல் ஃபோன் பேசிட்டு போகாமல் இருந்தால் இப்படி தான். நீங்களும் என்ன மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஒழுங்காக ஹெல்மெட் போட்டு போங்க. வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஆமாம், இவ்வளோ மாதிரி நீங்களும் உங்கள் தலைக்கு ஏதாவது அடியை கொடுத்துடாதீங்க. நீங்களாவது ஒழுங்காக இருங்க. சரிம்மா, எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது எனக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வாம்மா, ரொம்ப பசிக்குது. சாப்பிட்றதுக்கெலாம் எதுவும் இல்லடி, போமா. பசங்களுக்கு வேறு ஸ்கூல் லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கே போயிட்டாங்கடி. இன்னும் வெளியே எங்கேயுமே போகல. ஸ்கூல் லீவ் விட்டுலேருந்து. ஆமாம்மா, நம்ம எங்கேயுமே போகல. எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது வீட்டில். இப்போ முன்னாடியாவது ஏதாவது வேலையாவது செய்வேன். இப்போ அத்தை வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. என்னம்மா அண்ணி வேலையே செய்கிறதில்ல போடுறதுக்கு? ஆமாம், பின்ன இப்படி காலாடிவா, இப்படி தலையில் இவ்வளோ பெரிய கட்டு வாங்கிட்டு வந்தால் ஒழுங்காக படுத்து தூங்க வேண்டாமா? பின்ன இந்த மாதிரி அங்கே இங்கே அடுப்பை கழுவிட்டு பாத்திரத்தை வேலை செஞ்சுட்டு இருந்தா எப்போ தலை சரியாகும்? பாசம் ஓவர் தாம்மா. கொஞ்சமாவது பாசம் இருக்கட்டும் இல்லடி. பின்ன மற்ற மாமியார் மாடத்தில் மாமியார் மாதிரி நல்லா சூனிய கரையாட்டு இருக்கணுமா? அப்படிலாம் இருக்க வேணாம்மா. ஆமாம் ஐஷு, நீ தான் எங்கேயுமே வெளியே போகலையே. எங்கேயாவது வெளியே போறிய ஐஷு? போயிட்டு தான் நீ இருக்கேன். நாங்கள் கூட இந்த டைம் மூணார் போகலாம் இருக்கோம். நீ உனக்கு மூணாரா? நீ மழை வர்ற டைமில் மூணாரா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஜாலியாக இருக்குமா அத்தை? ஐயோ அந்த குட்டி வண்டிங்க வருதே. அத்தை எங்கத்தான் போகிறீங்க? நாங்களாம் எங்கேயும் போகலையே. இல்லை, மூணாறு சவுண்டு கேட்டுச்சத்த. உனக்கு தப்பாக கேட்டிருக்கோண்டி. அம்மா நீ போய் சொல்கிற. அத்தை மூணாறு போகிறாங்களா? நம்மளும் போகலாமா? ப்ளீஸ்மா வாங்கம்மா. என்ன இந்த குட்டி வண்டி இப்படி சொல்லுது? ஆமாம்மா, நீங்களும் வாங்கம்மா. மூணாறு கூட வேணாம்மா, பக்கத்தில் இருக்கிற இடமாவது போயிட்டு வரலாமா? எங்காவது போயிட்டு வரலாமா? ரொம்ப போர் அடிக்கும் இல்லைம்மா? ஆமாம், எனக்கும் யோசனையாக இருக்குது. இவளுக்கு வேறு கட்டு இருக்குது. இப்போ இவ்வளோ பார்க்க சோகமாக தான் இருக்கா. இவ்வளோ வந்தால் எவ்வளோ கொஞ்சம் ஹாப்பியாவா. எனக்கும் கொஞ்சம் மனசே இப்போலாம் சரியில்லை மாட்டேது. இப்படி போயிட்டு வந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு லீவ் ஆகுமே. ஒரு 2 நாள் மட்டும் போயிட்டு இருந்துட்டு வரலாமா? ஆமாங்கத்த, 2 நாள் போய் எடுத்துகிட்டு வரலாங்கத்த. சரிடி, நீ இன்னைக்கு மாப்பிள்ளைகிட்ட பேசு. அந்த ராமு வந்தானா அவங்ககிட்ட கேட்கலாம். அத்தை அவர்கிட்ட நானே கேட்டுடுறேங்க அத்தை. நீ கேட்டாலும் அவன் சரின்னு சொல்ல மாட்டேன். என் பையன் கேட்டால் நான் கேட்டாலும் சரின்னு சொல்லலாம். சரிங்க அத்தை, நீங்களே கேளுங்க. சரி, வரட்டும், கேட்கலாம். அம்மா அண்ணன் வேறு சவுண்டு கேட்குதுமா. வரட்டும். பாட்டி, நம்ம மூணார் போகிறோமா? மூணாரா? அட, மேலே இருந்த குட்டி வாண்டுக்கெல்லாம் பார்த்துருச்சா? மேலே இருந்த குட்டி வாண்டுக்குமே தெரிஞ்சிருச்சா? ஆமாண்டி. நம்ம மூணாரெலாம் இல்லை, வேறு எங்கேயுமோ போகிறோம். போகிறோம். ஜாலி 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 ஜாலி. ஏதாவது ஹில் ஸ்டேஷன் ப்ளேஸ் போகலாம். சரிடி, போகலாம். என்ன அண்ணன் வேறு சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் அண்ணனே காணோமே. அவர் தான் கார் எடுத்துகிட்டு போயிருக்காருல்லம்மா, பார்க் பண்ணிவிட்டு வருவார். ஆமாம், நீ அப்படியா கூட இருக்கலாம். என்னம்மா ஏதோ இங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. வாடா இங்கே வந்து நில்லு. என்னம்மா என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? என்ன ஜானு, உனக்கு இப்போது பரவாயில்லையா? உடம்புக்கெல்லாம் சரியா இருக்கு? எனக்கு இப்போ பரவாயில்லைங்க. முன்னாடி கூட தலை வலிச்சது, இப்போலாம் எதுவும் இல்லைங்க. இல்லைடா, பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விடும் போதே எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. இப்போ ஸ்கூலே ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 நாள் எங்காவது வெளியூருக்கு போயிட்டு வரலாம்டா. இந்த மலை இடம் மாதிரி
என்னம்மா சொல்கிற? எனக்கு ஆஃபீஸில் லீவ் கிடைக்காதுமா. டேய் போயிட்டு வரலாம்டா, குடும்பமாக சேர்ந்து போயிட்டு வருவோம்டா. இவளும் இங்கே எங்கேயுமே வெளியே போகிறதானே நான் அப்படியே இவளையும் கூட்டிகிட்டு போகலாம்டா அப்படிங்கிறியா? எனக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இல்லை வெளியே போனால். சரிம்மா, நான் முதல்ல லீவ் கிடைக்குதான்னு பார்க்குறேன். இதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு எங்கே போகலாம் நம்ம பார்த்துக்கலாமா? சரிடா. சரிடி, அப்போ நீ மாப்பிள்ளைக்கிட்டையும் பேசிடு. சரிம்மா, பேசிடுறேன். அட வீட்டில் சவுண்டு கேட்குதுமா, அவரும் வந்துட்டாருன்னு நினைக்கிறேம்மா. அவர்கிட்ட போய் நான் பேசிட்டு வரேன். சரிடி, போய் பேசிட்டு வா. என்னது இங்கே வேறு சவுண்டு கேட்டுச்சுன்னு உள்ளே வந்து உட்காந்து ஆளே காணுமே. சரி பார்ப்போம், வந்தோடனே போய் சொல்லிடலாம். என்ன ஐஷு, உங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன்னு சொன்னால் இங்கே வந்து உட்காந்துட்டேன். வந்துட்டிங்களா? இல்லை, இங்கே வந்துட்டு ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு அம்மாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பசங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அண்ணனும் சரின்னு சொல்லிடுச்சு. நான் நீங்கள் எப்படி வீட்டில் தான் இருந்தேன். ட்ரிப்பா? நல்ல ஐடியா தானே, போயிட்டு வரலாமே. ஆனால் எனக்கு லீவ் கிடைக்குமான்னு தெரியலையே. நீ வேணால் உங்கள் அண்ணா ஃபேமிலி கூட போயிட்டு வா. நீங்களும் வந்தால் நல்லா தானே இருக்கும். லீவ் நீங்களும் கேட்டு பாருங்களேன். அண்ணன் இந்த டைம் அவங்க ஆஃபீஸில் லீவ் இருக்காடிங்கன்னு கேட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் இருக்கும் கேட்டு பாருங்களேன். சரி ஐஷு, நான் கேட்டு பார்த்துட்டு உனக்கு நானும் சொல்கிறேன். சரி, அப்போனா ஜாலி, நம்மளாம் ட்ரிப் போகிறோம். ஜாலி ஜாலி ஜாலி. ஏய் ஜாலி ஜாலி, நாங்களாம் ட்ரிப் போகிறோமே. ஜாலி ஜாலி ஜாலி. சரி சரி, மறக்காமல் நீங்களாம் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.